வணக்கம்மா. வணக்கம் வணக்கம்பா. அப்படி வந்தடிப்படி இந்த காரணத்தினால் திசை 4 திக்கெட்டு அவனிகள் கீர்த்தி பெற்று சுபச்சத்தோடு வாழ்ந்திருப்பாய் என்று ஆசீர்வாதம். இருந்த போதும் திசை 4ற்கும் 4 பொருள் அல்லவா? கிழக்கு என்று சொன்னால் மங்களத்தை குறிக்கும், மேற்கு என்று சொன்னால் அறிவை குறிக்கக்கூடியது. ஏன்னு சொன்னா வச்சுக்கோ, மேற்கு என்று சொன்னால் அறிவை குறிக்கணும். பிள்ளைங்க வந்து சரியா படிக்கலன்னா கூட மேற்கு பக்கமா திரும்பி படின்னு சொன்னா நல்லது, ஒரு அறிவாக சீக்கிரம் வந்து மைண்ட்ல நிக்கும், அதாவது மெமரி ஆகும் சொல்லுவாங்க. ஆமா, மனசுல பதிவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. வடக்கு என்று சொன்னால் சகுனத்தை குறிக்கக்கூடியது, தெற்கு என்று சொன்னால் மரணத்தை குறிக்கக்கூடியது. என்றிருந்தாலும் நர மனிதராக பிறந்ததை உண்டானால் தெற்கை நோக்கி செல்லக்கூடியவர்கள் இல்லையா? காசில் உதித்த கைவெளி மாதற்கெல்லாம் கடவுள் வகுத்தவாறு ஆசையா 20 அனைத்தந்திர கிடக்கமாய், பாசமாய் 20 பக்தாவின் சுழற் கிடக்கமாய், நேசமாய் முதுமை தண்ணில் மகனிட சுழற் கிடக்கமா இருக்கும் இல்லையா? பெண்ணாய் பிறந்ததை உண்டானால் 7 பருவங்கள், பேதை, பெதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் என்று சொல்லக்கூடிய இப்படியெல்லாம் சொன்னா எனக்கு தெரியறதில்ல. பொண்ணா போறதுச்சா பெண் குழந்தை அப்படின்னு கொஞ்சம் விளையாட்டு பருவம் போட்ட புள்ள, அப்புறம் வயசுக்கு வந்த புள்ள, அப்புறமா கல்யாண பொண்ணு, அப்புறமா ஒரு பொண்டாட்டி, அப்புறமா ஒரு தாய், அப்புறமா கழுவி. இந்த வயசு அப்படி சொல்றது. இருந்த போதும் ஆசையாய் பெத்திருக்கும் போது ஒரு பெண்ணாய் ஆணோடு பிறந்தால் எப்படி இருந்தாலும் அறிவாக இருப்பான். எப்படின்னு சொன்னால் நாடு நகரம் சுத்து பார்ப்பான், 4 இடத்துக்கு போய் நல்ல விஷயம் கத்துவான், கெட்ட விஷயம் கத்துவான், இறந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டுன்னு அவருக்கு தெரியும். பெண்ணாய் பிறந்ததை உண்டானால் அப்படி இருக்க கூடாது. ஆசையாய் பெத்தெடுக்கும் போது அன்னை தந்தையருக்கு கட்டுப்பட்டு ஒரு பெண் வாழணும். ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தாய் தகப்பனுக்கு கட்டுப்பட்டு வாழணும். மங்கை பருவம் ஆனவுடனே பாசமா 20 பக்தாவின் சுழற் கடக்கமாய் கட்டுப்பட்டு வாழணும். கல்யாணம் பண்ணிட்டா புருஷனுக்கு அடக்கமா வாழ்ந்து காட்டணும் இல்லையா? கணவருக்கு கட்டுப்பட்டு வாழணும். என் வீட்டுல வந்து நான் இவ்வளவு வந்து வரதட்சணை எடுத்துட்டு வந்தோம், இவ்வளவு சொத்து செல்வெல்லாம் எனக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து ஆதிக்கம் செய்யக்கூடாது. பாசமா 20 அதான் பக்தாவின் சுழற்கு கட்டுப்பட்டு வாழணும். நேசமா முதுமை தண்ணில் மகனிட சுழற் கடக்கமான்னு சொன்னா நாளை வந்து முதுமையான பெண், அதாவது பேரிளம் பெண் ஆன உடனே பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு அதோட பேத்திங்கெல்லாம் வயசுக்கு வந்த நிலையில இருக்குங்க. வயசுக்கு வர மாதிரி இருக்கக்குள்ள நேரத்துல அவங்களுக்கு இருக்கணும். ஏன்னு சொன்னா வச்சுக்கோ, நான் வந்து சிறுவாட்டு காசுல தான் வீடு கட்டணும், இது பண்ணோம் செஞ்சோம், என்கிட்ட இருக்குது, ஏன் சமாதியில தானே நீ வாழ்றன்னு சொல்லிட்டுன்னு ஒரு பெண் வந்து ஆதிக்கப்படுத்த கூடாது. அதுதான் நேசமாய் முதுமையான பின்னாடி மகனிட சொல்லிற்கு கட்டுப்பட்டு வாழணும். நாங்க இப்ப ஆம்பளைக்கு தாமா கட்டுப்பட்டு வாழ்றோங்க. கல்யாணம் பண்ணி வரும்போது பொம்மனாடி தலை குனின்னு வரா, நாங்க தலை நிமிந்து தான் போறோங்க. அந்த கல்யாண செலவுக்கு கல்யாணம் முடிஞ்சு மறுவீடு ஆச்சே இல்லையோ, எங்க வீட்டுக்காரர்கிட்ட அப்படித்தான் மூக்கு பூ மேலேன்னா ஒரு நகை கழுத்துவான். இது அடமானம் வச்சு அரவாசி ஒயின் ஷாப்புக்கு அரவாசி கடன் கொடுத்துறது. 25 பவுன் அழிச்சு போட்டா பொம்மனாடி அவன் நிமிந்துக்கிறா, நாங்க குடிச்சுக்கிறோம். வரும்போது வீட்டுக்கு குளத்துல அடிச்சு அதுக்கு தான் நிலைமை பாடுறா எந்த அளவுக்கு கூண்டு நிமிந்து போயிட்டு இருக்குதுன்னு. வாழ்க்கையில ரொம்ப நிமிந்துக்கிறாங்க மனுஷன். அப்படி முதுமையில் மகனிட சுழற்கட்டு பெற்ற பிள்ளைகளுக்கு கட்டுப்பட்டு ஒரு பெண்ணாகப்பட்டவள் வாழ வேண்டும். காலமெல்லாம் ஆனா கட்டுப்பட்டு தான் வாழணும். ஒரு பெண்ணாகப்பட்டவள் அப்படிதான் இருக்கணும். அதனாலதான் அவளுக்கு வந்து கட்டும் களத்தையும் பொட்டும் பூவுமாக சதாக்காலம் இருப்பதற்கான ஐஸ்வர்யங்கள் அனைத்தும் கடவுளாகப்பட்டவர் கொடுக்க ஐஸ்வர்யத்தை கிட்டும் அந்த பெண்ணிற்கு. அத்தன்மைக்கு ஒப்பாக நான் சபைக்கன் கீர்த்தியாகி வரக்கூடிய வேளையில் சபையில் படித்தவர், பற்றமிட்டவர், வேத புராணத்தில் தெரிந்தவர், நன்னூல் இடியாசங்கள் அறிந்தவர்க்கலாம். நான் கீர்த்தியாகி சபைக்கன் வரக்கூடிய வேளையில் அடியாள் யாரு, என்னுடைய பெயர் என்ன, எந்த நாட்டை சேர்ந்தவள், நான் எப்படி யாருடைய தங்கை ஆகட்டும், யாருடைய குமார்த்தின்னு சொல்றோம். சபை கொடுத்து கேட்கிறியா? நாடெங்கும் பூகண்டு போற்றும்
பெயர் என்ன தெரியுமா? என் தந்தையாராக வாய்த்த ராமலிங்க செட்டியாருக்கும் என் தாயாக வாய்த்த இந்திராணி அம்மையாருக்கும் மகளாக பிறந்தபடியினால் என்னுடைய பெயரோ நற்குணசேகரி. ஆமாமா. என்னுடைய அண்ணா யார் தெரியுமா? யாரு? அப்படி நான் எங்க அண்ணா ஆளக்கூடிய நாடு தென்காசிமாபுரி பட்டினம். தென்காசிமாபுரி பட்டணத்தை ஜகத்தோடு பரிபாலனம் செய்து வரக்கூடியவர் என்னுடைய அண்ணா. யார் அவரு? சொல்லுமா. என்னுடைய அண்ணாவாகப்பட்டவர் நல்லண்ண மகாராஜன். ஆமா இல்லையா? நல்ல தம்பி என்று சொல்லக்கூடியது அவருடைய பெயர். இருந்த போதும் என்னுடைய பெயர் நற்குணசேகரி அப்படின்னு சொல்வார்கள். இருந்த போதும் என் அண்ணாவிற்கு நல்லண்ணன் என்று சொல்லக்கூடிய பெயர் எப்படி வந்து தெரியுமா? என் அண்ணாவிற்கு நான் ஒரு நல்ல தங்கையாக இருந்தபடியினால் என் பெயர் நற்குணசேகரியாக இருந்தது. நல்ல தங்கா, நான் அண்ணனுக்கு நல்ல தங்கையாக இருந்தபடினா என்னுடைய நல்ல தங்கா அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க தோழி. அந்த போதும் என் அண்ணாவாகப்பட்டவர் இந்த தங்கையான எனக்கு நல்லதொரு முறையில் அண்ணனுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர், எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய அண்ணா எனக்கு நல்லதொரு முறையில் அண்ணனாக இருந்தபடியினால் என் தங்கையாக என்னை பாவித்து மிகவும் சீரும் சிறப்புடன் என்னை சீராட்டி வளர்த்தபடியினால் என்னுடைய அண்ணாவிற்கு உனக்கு தகப்பன் இல்லாத குறையே அண்ணனாரானவர் தகப்பன் ஸ்தானத்திலிருந்து செய்தார். உனக்கு தாயின் ஸ்தானத்துல யாருக்கா? யார் தெரியுமா? அலங்கார சுந்தரம். நான் பிறந்த நாள் முதலே என்னுடைய தாய் தந்தையை நான் கண்ணால் பார்த்தது கிடையாதுப்பா. அப்படி என் குலமாகப்பட்டதோ சுத்தமான செட்டியார் குல வம்சத்தை சேர்ந்த பெண்மணி. அப்படி இருந்த போதும் செட்டியார் குலத்தில் என் தாய் தந்தையாக வாய்த்த ராமலிங்க செட்டியாருக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் மகளாக பிறந்த உடனே நான் எப்படி தெரியுமா? என் கண்ணால் என் தாய் தந்தையை நான் பார்க்க கிடையாதப்பா. என்றுமே நான் பிறந்த நாள் முதல் கொண்டு வளர்ந்த நாள் கொண்டு என் தாயாகப்பட்டவரும் தந்தையாராகப்பட்டு என் கண்ணால் பார்த்ததே கிடையாது தோழி. அப்படி தாய் தந்தை இல்லாத குறையை தீர்க்க வண்ணமாக என்னுடைய அண்ணாவாகப்பட்டவர் நல்லண்ண மகாராஜன் எனக்கு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் இருந்து வளர்த்து வாலிபம் செய்து வந்திருக்கிறார். இன்றைய நாளில் நான் மங்கை பருவத்துடன் இருக்கின்றேன். என் தாய் ஸ்தானத்தில் இருந்து ஒரு நாளும் என்னை அடித்ததும் கிடையாது, திட்டியதும் கிடையாது, போ என்று சொல்லி அவதூறான வார்த்தைகளும் திட்டே கிடையாது. என்னுடைய அண்ணியாகப்பட்டவள் அலங்கார சுந்தரம் என்று சொல்லக்கூடியவர் என் மீது மிகவும் பாசத்தோடு இருக்கக்கூடியவள் என்னுடைய அண்ணியாகப்பட்டவள். அப்படி இருந்த போதும் இப்படி சொல்லி வைக்கிறேன் அல்லவா? இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய வேளையில் நான் பாடசாலைக்கு சென்றிருந்தேன். இருந்த போதும் தோழி பெண்ணை விடுத்து ஒரு செய்தியாகப்பட்டது என்னிடத்தில் வந்தது. நான் எதற்காக வந்திருக்கேன் தெரியுமா? பாசத்திற்குரிய என்னுடைய அண்ணா அழைத்திருக்கிறார். அந்த புறத்தில் இருந்தால் உன் தங்கையான நல்ல தங்கா வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு வந்திருப்பா.